இவருக்கும் ஒரு சோதனையை சிவன் கொடுத்திருக்கிறார். அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக நாயனாரின் மகள் செய்த தியாகம் என்ற ஒரு இறைப்பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களிடம் எடுத்துக்கூற விரும்புகிற நாயனாரின் பெயர் மானக்கஞ்ச நாயனார். இவர் சோழ நாட்டில் உள்ள கஞ்சாலூர் என்ற ஊரில் பிறந்தவர். இவர் மன்னர்களுக்கு சேனாதிபதியாக பணியாற்றக்கூடிய ஏயர்கோன் என்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர். இயல்பாக வீரம் பொருந்தியவர். இவர் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி, அந்த அளவிற்கு அளவு கடந்த செல்வமும் இவருக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். இவர் சிவபெருமானை சிவனடியார்கள் மூலம் அடைய வேண்டும், தொடர வேண்டும், செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதில் இவருக்கு ஒரு அலாதியான பிரியம். இவர் மட்டுமல்ல, இவருடைய மனைவியும் அந்த அளவிற்கு சிவன் பக்தி மிகுந்தவர், சிவபக்தி. இவர்கள் சிவனடியார்களை வணங்கி மகிழ்ந்து உபசரித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதையும் கொடுக்கக்கூடிய, சிவனடியார்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை உடனடியாக கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார் தொண்டு மூலமாக சிவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு இறை பணி என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவருக்கும் ஒரு சோதனையை சிவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை. அவர் சிவனை நோக்கி தொழுகின்ற போது, வணங்குகின்ற போது, வேண்டுகின்ற போது, எனக்கு ஒரு குழந்தை தர வேண்டும், நான் இவ்வளவு செய்கிறேனே, எனக்கு தரக்கூடாதா என்று அவர் கேட்கவில்லை. இறைவா, என்னுடைய வாழ்க்கைக்கு பின்பு, என்னுடைய வாழ்க்கை, என் மனைவியுடைய வாழ்க்கைக்கு பின்பு என் குடும்பத்திலே உன்னை நோக்கி வணங்குகிற யாருமே இல்லாமல் ஒரு போயிடுவார்களே, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்களே, எனக்கு ஒரு வாரிசு கொடுக்கக்கூடாதா என்று கோரிக்கை வைக்கிறார். சிவபெருமான் மனம் இறங்கி ஒரு இடைவெளிக்கு பின்பு அவருக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது. குழந்தை பெறுகிறது. குழந்தை ஒரு பெண் குழந்தை, மிக அழகான குழந்தை. அந்த குழந்தையும் வளர்கின்ற போது பெற்றோர்களை போன்றே சிவ பக்தியுடைய குழந்தையாக வளர்கிறது. பள்ளி செல்கிறது, பருவம் அடைகிற நிலை அது முடிந்து கல்யாண வயசு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இவர் மீண்டும் சிவபெருமானிடம் மானக்கஞ்ச நாயனார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என் பெண்ணுக்கு திருமணம் செய்யணும், மருமகன் உன்னை வணங்குகிற ஒரு சிவபக்தனாக இருக்க வேண்டும். அப்படிதான் அவருடைய வேண்டுகோள். நிறைய செல்வத்தோடு இருக்கணும்லாம் அவர் கேட்கல. ஏன்னா சிவபெருமான் இவருக்கு ஏகப்பட்ட செல்வம் கொடுத்திருக்கார். அதையல்ல, அந்த செல்வங்களை சிவனடியார்களுக்கு கோயிலில் மட்டுமல்ல, வீட்டில் மட்டுமல்ல, பார்க்கும் இடமெல்லாம் அள்ளி கொடுக்கிற ஒரு சிவத்தொண்டை இவர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கார். இவர் மனைவி அவருக்கு ஈடு இணையாக அவரும் அதே ஒழுக்கத்துடன், அதே சிவபக்தியுடன், அதே சிவத்தொண்டுடன் வாழ்ந்து வருகிறார்கள். வரன் தேடுகிறாங்க. கடைசியாக மாப்பிள்ளை கிடைக்குது. இவங்களுடைய ஏயர்கோன், அந்த சேனாதிபதி வம்சத்திலே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறார். அவர் பேரு கலிக்காமர். அவரும் இதே போன்று சிவத்தொண்டு புரிகிறவர். சிவத்தொண்டுனா அவருக்கு சிவன் மேல அவ்வளவு எல்லையில்லாத பக்தி. அப்படி ஒரு பக்தி அந்த மருமகன் அந்த மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு
அதை பேச்சுவார்த்தை முடித்து நிச்சயமெல்லாம் முடியுது. திருமண நாளும் குறிக்கப்படுகிறது. இவர் செல்வந்தர்னால ஒரு வாரம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழாவே நடக்கிற மாதிரி நடக்குது. விடிஞ்சா கல்யாணம். காலையில் விடிஞ்சுது. நம்ம மானக்கஞ்ச நாயனார் தன்னோட மனைவியுடன் வழக்கமாக சிவனை வணங்குற அந்த இதை விட இன்றைக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தன்னுடைய மகள் வாழ்கிற வீட்டில் அவர் கணவனோடு உன்னை தொழுகிற நிலையில் அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வந்தால் இவங்க எந்த சிவபெருமானை நோக்கி வணங்கினார்களோ அதே சிவபெருமானே வந்து நின்ன மாதிரி ஒரு சிவனடியார் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். மானக்கஞ்ச நாயனாருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஐயா வரணும் வரணும் வரணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியும் போய் அவரை காலில் விழுந்து கும்பிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் ஆசீர்வாதம் என்னுடைய மகளுக்கு வேண்டும், இன்னைக்கு தான் என்னுடைய மகள் திருமணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே உறவினர்கள்லாம் அந்த சிவனடியாரை சுற்றிட்டு வந்து நிற்கிறாங்க. சிவனடியார் அப்படி ஒரு அற்புதமான தோற்றத்தில் இருக்கிறார். மாப்பிள்ளை வந்துட்டாரு. மானக்கஞ்ச நாயனாருடைய சம்மந்தியெல்லாம் வந்து நிற்கிறாங்க. உறவினர்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. மணப்பெண் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமணம் ஆக சூழ்நிலையில் அங்கே ஒரு அலங்கரிப்பெல்லாம் முடித்து அப்போ தான் அந்த பொண்ணு வெளியே வராங்க. மானக்கஞ்ச நாயனார் தன் மகளை கூப்பிட்டு வந்து, அம்மா சிவனடியார் நம்ம வீடை தேடி வந்திருக்காரு, அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த மணப்பெண் வந்து அவ்வளவு ஒரு அருமையான தோற்றம், அழகான தோற்றம், வியப்புக்குரிய தோற்றம் மாதிரி. அந்த பெண்ணுக்கு வந்து நீண்ட முடி. பெண்களுக்கு ஒரு அழகுங்கிறது முடி. அந்த நீண்ட சடையோட கூடிய முடி. அந்த காலத்தில் பூவை விட வைரம் வைடூரியங்கள்லாம் பதிச்சிருக்குது. அந்த அளவுக்கு நெருக்கமான முடி. இவர்தான் செல்வந்தருடைய மகளாச்சே. அந்த பெண் வந்து மணப்பெண் வந்து அந்த சிவனடியார் காலில் விழுந்து கும்பிடும்போது அந்த முடி வந்து முன்பக்கமாக விழுந்து எந்திக்கும் போது பின்பக்கமாக போகுது. அந்த முடியை பார்க்குறாரு. உங்கள் மகளுக்கு அருமையான கூந்தல், மிக அற்புதமாக இருக்கிறது, இந்த முடி பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொல்றார். பஞ்சவடி என்றால் பூணூல் மாதிரி முடியில ஒரு பொருள் தயாரிக்கிறது, அதுக்கு பேர் தான் பஞ்சவடி. இந்த வார்த்தையை மானக்கஞ்ச நாயனார் கேட்டாரோ இல்லையோ, ஐயோ இந்த முடியை பற்றி பேசிட்டாரே, ஆகும் என்று சொல்லிட்டாரே, இதை அவர் விரும்புகிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வரார். இவர் சொன்ன வார்த்தையும் அந்த மணப்பெண் காதிலையும் விழுது. நாயனார் தன்னுடைய பெண்ணை பார்க்கிறாரு. அந்த அம்மா கஞ்சாடையிலே சம்மதம் சொல்றாங்க, வேற ஒன்றும் செய்யலை. அந்த கத்திரிக்கோலை கொண்டு போய் அந்த ஜடையை வெட்டி, அந்த அழகான கூந்தலை வெட்டி அதை அப்படியே அந்த சிவனடியார் கையில் கொடுக்குறார். சிவனடியார் வந்து அந்த முடியை கையை நீட்டி வாங்குறாரு. கையும் மறைஞ்சு போச்சு, அந்த சிவனடியாரும் மறைஞ்சு போச்சு. அப்பந்தான் தெரியுது இது சிவனடியார் இல்லை அப்படின்னு. அவங்க தெரிகிற நேரத்தில் வானத்தில் பார்த்தா சிவபெருமான் உமையாளுடன் காட்சி தர்றாங்க. எல்லாரும் அந்த காட்சியை பார்க்குறாங்க. ஐயோ தன்னுடைய மகள் திருமணத்துக்கு எப்படி ஒரு அற்புதமான நேரத்தில் சிவபெருமான் வந்து ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு ஒரே சந்தோஷம். சிவபெருமான் சொல்றார், மானக்கஞ்ச நாயனார், உம்மை போன்ற சிவனடியார்களின் தொண்டு இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இது என்னுடைய விளையாட்டு. உன் மகளும் உன்னுடைய மருமகனும் நல்ல முறையிலே வாழ்வார்கள், சிவனடியார்களாக வாழ்வார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று வாழ்த்தி அவர்கள் மறைகிறார்கள். திருமணம் நல்லபடியாக நடக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஒன்று சொல்லணும். நம்ம சொல்லுவோம், இறைவனை வேண்டும் போது நான் முடிக்காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள்லாம் முடிக்காணிக்கை கொடுக்கலாம், அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை, ஆச்சரியம் இல்லை. அவங்களுடைய பழைய நிலை ஒரு 15 நாள் 1 மாசத்துல வந்துடும்.
பெண்கள் முடி காணிக்கை கொடுக்குறாங்கன்னா அது உண்மையிலேயே தியாகம். அவங்க மீண்டும் அந்த பொலிவை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஆகும். ஆனால் ஒரு மணப்பெண் இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் மணவரையில் உட்கார்ந்து கணவன் தாலி கட்ட போகிறாரு. அந்த மாப்பிள்ளை முன்னாடி, அந்த சம்பந்தக்காரங்க முன்னாடி, தன்னுடைய தாய் தந்தையின் முன்னாடி எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காது, சிவபக்தியின் காரணமாக, சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னுடைய தந்தையின் கடமையை செய்யட்டும் என்கிற எண்ணத்தில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காது, தன்னுடைய கண் ஜாடையிலேயே நீங்கள் முடியை வெட்டி கொடுங்கள், ஜடையை வெட்டி கொடுங்கள் என்று சொன்ன அந்த தியாகத்தை நினைக்கின்ற போது மானக்கஞ்ச நாயனார் அவருடைய பெண்ணின் தியாகத்தை பாராட்டுகிற பொழுது கையெடுத்து கும்பிட தோன்றுகிறது. மானக்கஞ்ச நாயனார் தன்னுடைய மனைவியோடு சிவத்தொண்டை தொடர்ந்து செய்து இறுதியாக சிவனடியாரிலிருந்து நாயனாராக உயர்ந்து இருவருமாக சிவபெருமானுடைய பாதத்தை அடைந்தார்கள் என்பதுதான் இந்த மானக்கஞ்ச நாயனாருடைய வரலாறு. அவருடைய பெண்ணின் தியாகத்தை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தியாக பெண்மணி என்று கூறி அடுத்த இறைப்பதிவு வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.